அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ ஷிர்க் வைக்கிறவங்க பின்னாடி வந்து நம்ம தொழுவக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாட்டில் இருக்கோம். அதே மாதிரி இப்போ சிகிர் செய்கிறவங்க பண்ற இமாம்கள் பின்னாடி நம்ம தொழுவலாமா? அதே மாதிரி மக்கா மதீனால வந்து இப்போ ஹஜ் உம்ராக்காண்டி போகிறோம். அங்கே வந்து அப்போ நான் கேள்விப்பட்ட வரையும் மக்கா மதீனால உள்ள இந்த இமாம்களும் சிகரை நம்பக்கூடியவங்களா தான் இருக்காங்க. இப்போ அவங்க போகும்போது அவங்க பின்னாடி நம்ம தொழுவலாம். அதாவது நம்ம சிறுக்கு வைக்கக்கூடியவர்கள் பின்னாடி, இது முக்கியமான கேள்வி. முதல்ல வந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டிய நல்ல கேள்வி. சிறுக்கு வைக்கிறவர்களை இமாமா ஏற்று தொழக்கூடாதுன்னு இருக்குது. அப்ப தர்கா வணங்குறவன் இருக்கான்னு வைங்களேன், அவன் இமாமா இருக்கான்னு தெரிஞ்சா நம்ம என்ன செய்ய மாட்டோம், தொழுவ மாட்டோம். மூழுது இந்த இறந்தவர்களுக்கு பாத்தியா வருது, இதெல்லாம் சிறுக்கான பூஜை செய்யறாங்கல்ல, இது மாதிரியான காரியம் செய்யறவர்கள் பின்னாடி நம்ம தொழக்கூடாதுலாம் சொல்றோம். அப்படி சொல்லும் போது அப்பவே சில விளக்கங்களோட தான் சொல்லியிருக்கிறோம். எப்படி சொல்லியிருக்கிறோம்? இப்போ மௌலுதுல சிறுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. நபியே நீங்க தான் பாவத்தை மன்னிக்கிறவங்க, நீங்க தான் ரிசுக்கு தரணும், நீங்க தான் நோயை போக்கணும் என்றெல்லாம் ரசூலுல்லாவை நோக்கி சுபான மௌலுதுல பேசுறாங்க. முஹீதீன் மௌலுதுல இதெல்லாம் அவர்கிட்ட அப்துல் காரி ஜிலானி கேட்கறாங்க. ஷாகுல் மௌலுதுல இந்த கோரிக்கையெல்லாம் அவர்கிட்ட கொண்டு வைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறார்கள் காரணத்தினால மௌலுது சிறுக்கு, இதுல மாற்றம் கிடையாது. அதே நேரத்தில் மௌலுது ஓதுற எல்லாரும் சிறுக்கு வச்சவனாண்ட கிடையாது, நம்ம விளக்கி இருக்கிறோம். மௌலுது சிறுக்கு, மௌலுது ஓதுற எல்லாரும் சிறுக்கு வச்சவனாண்டு கேட்டா இல்ல. ஏன் இல்லைங்கிறோம்? சில பேர் மௌலுது ஓதுறான், அவனுக்கு அர்த்தம் தெரியாது, அந்த சிறுக்கான வார்த்தையை தான் ஓதுறான், அவனுக்கு யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு அர்த்தம் தெரியாது. நீங்க தான் வந்து எங்களுக்கு ரிஸ்க் தர்றவர்னு வாசிக்கிறான்ல, அர்த்தம் தெரியாது, பாமரனா இருக்கிறான், அவன் மௌலுத ஓதுறான். நம்ம சிறுக்குன்னு சொன்ன அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, இவங்க பொய்ய அர்த்தம் செய்யறாங்க நம்மளை பத்தி நினைக்கிறான். அவன் சிறுக்கு நியாயப்படுத்த வேற இல்ல, அல்லாட்ட தாங்க கேட்கணும், இதுல அந்த அர்த்தம் இல்லைங்க, இவங்க சின்ன பேர் வழங்காம சொல்றாங்க, பெரிய பெரிய அழைப்புலாம் இல்லைங்கிறாங்கல்ல அப்படின்னு நினைத்து கொண்டு அதை ஓதுறான்னு சொன்னா அவன் அறியாமையில் இருக்கான்னு சொல்லணுமே தவிர அல்லாஹ்வுடைய இடத்துல அந்த ரசூல்லா வைக்கல. ஏன் அந்த அர்த்தம் இல்லைங்கிறான். இப்ப நீங்க வந்து மலேசியாவுக்கு போறீங்க, மலேசியாவில் உள்ள ஒருத்தர் என்ன செய்யறான், உங்கள்கிட்ட அல்லாஹ் இல்லைன்னு மலேசியா பாஷையில் சொல்லி தர்றான், நீங்க அர்த்தம் தெரியாம சொல்லிவிட்டீங்க, நீங்க காப்பீர் ஆயிருவீங்களா? அல்லாஹ் இல்லைங்கிறது மலேசியா பாஷையில, தமிழ்ல சொல்லிட்டாருன்னா நீங்க காப்பீர் ஆயிருவீங்க. பயந்துகிட்டு சொன்னா, நிர்பந்தத்தில் சொன்னா ஆக மாட்டீங்க. மனப்பூர்வமா இது வார்த்தையை சொல்லுன்னு சொன்னோன்னே அல்லாஹ் இல்லைன்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்றீங்க, அப்ப நீங்க காப்பீர் ஆயிருவீங்க. இதையே வந்துகிட்டு ஒரு மலேசியா பாஷையில சொல்லித்தரா, உங்களுக்கு மலேசியா பாஷை தெரியாது, இது நல்ல வார்த்தை சொல்லு அப்படிங்கிறான். நீங்க என்ன செய்றீங்க, மலேசியா பாஷையில அல்லாஹ் இல்லைங்கிறீங்க, அர்த்தம் தெரியாம நீங்க காப்பீரா? ஏன்டா என்ன சொல்ல சொன்னா சொன்ன தெரியாதுன்றீங்க. அப்ப அல்லாஹ் விளங்கி இல்லைங்கிறத விளங்கி சொன்னாதான் அவன் சிறுக்கு, அவன் குஃப்ருக்கு போனான்னு அர்த்தம். மௌலுது ஓதக்கூடியவர்கள்ல மிக அதிகமானவர்கள் பொதுமக்கள். ஃபர்ஸ்ட் மௌலுது ஓதும் பொதுமக்களில் அதிகமானவர்களுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுகிற கருத்து அதுல இருக்குது என்று அவனுக்கு தெரியாது. அப்படி இல்ல, இவங்க சின்ன ஆளுக்கு பொய் சொல்றாங்க, பெரிய பெரிய உலமாக்கள்லாம் என்ன செய்யறாங்க, அது சிறுக்கை நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க, நாம செய்யற அர்த்தம் தவறு அப்படி நினைத்து ஓதுனானே. ஆனால் மௌலுது சிறுக்கு தான், இவன் சிறுக்கு வைக்கல. ஏன் சிறுக்குண்டா ஈமான்ங்கிற மனசு சம்பந்தப்பட்ட போது விளக்கிட்டோம். இந்த உரையுடைய துவக்கத்தில் என்ன விளக்கியிருக்கோம், ஈமான் என்பது செயலை பொறுத்த விஷயம் இல்ல, மனசுல எப்படி நம்புறாங்கிற பொறுத்த விஷயம். இவன் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா ரசூலுல்லாஹ் நினைக்கவே இல்லையே, அப்படி பார்க்கணும். இது பொதுமக்கள். ஆலிம்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க தான் ஆலிம்களுக்கு ஒரு பெரிய சித்திரத்தை வச்சிருப்பீங்க. இப்ப நம்ம ஆலிம்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 75% ஆலிம்களுக்கு அந்த குர்ஆனை வாசி அர்த்தம் செய்ய தெரியாது, ஹதீஸ் வாசி அர்த்தம் தெரியாது, மூணுதுக்கு தாபிக்கு கவிதைக்கு எப்படி செய்ய, சாதாரண வசன அடக்கி அர்த்தம் செய்ய தெரியாது, கவிதைக்கு இன்னும் அர்த்தம் செய்ய தெரியாது. மதரசாவுடைய நிலைமை என்னன்னு கேட்டா, யாரையும் ஃபெயில் ஆக்க மாட்டாங்க, 7 வருஷம் தான் கணக்கு, ஃபெயில் ஆக்க மாட்டாங்க. என்ன பெரும் பேப்பர் வச்சுட்டு வந்தாலும் பாஸ் மார்க் போட்டுருவாங்க. குர்ஆனை ஓத தெரியாதவரெல்லாம் என்னுடைய கிளாஸ்மேட்டா இருந்தார், 7 வருஷம் குர்ஆனை பார்த்து ஓத தெரியாது, அவரெல்லாம் மௌலவி இமாமா இருக்காரு. அந்த மாதிரி எல்லாம் என்னன்னு கேட்டா எந்த ஒரு பரிச்சயம் ஒன்றும் கிடையாது. மதரசாவில் யாரை சேர்ப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவரெல்லாம் பாடமே வராது, அவனை சேர்ப்பாங்க. நல்லா படிப்பு வந்து அவன் டாக்டர் ஆக்கிடுவாங்க, என்ஜினியர் ஆக்கிடுவாங்க, இல்ல வக்கீல் ஆக்கிடுவாங்க. ஒன்னும் மண்டையில ஏறலையா, மதரசால மண்டை போடு. அப்ப இவனுக்கு மண்டையில ஏறாது, வந்து உட்கார்ந்து 7 வருஷம் உட்கார்ந்துருப்பானே தவிர ரொம்ப குறைவானவர்கள் தாங்க அந்த அரபி அங்க சொல்ற இலக்கணத்தை விளங்கி அரபியை புரிஞ்சு குர்ஆன் ஆயத்தை வாசி அர்த்தம் செய்யக்கூடியலாம் இருப்பாங்க. 75% நான் ஒரு மிகைப்படி சொல்ல, கரெக்டா அந்த அளவு இருக்கும். அந்த அளவுக்கு முக்காவாசி ஆலிம்களுக்கு வந்து அர்த்தம்லாம் தெரியாது. யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுக்குலாம் கிடையாது, நல்லா இருந்தாங்க, அஜத்து சிறுக்கையா சொல்லி இருந்திருப்பாரு. அப்படி இவங்க அர்த்தத்தை தப்பா செய்யறாங்க, இப்படி நினைத்து கொண்டு அதே நேரத்தில் என்ன செய்வான்னு கேட்டா, இந்த மாதிரி சில ஆலிம்கள் வந்து தர்காக்கெல்லாம் போகக்கூடாது, அல்லாட்ட கேட்கணும் பயான் பண்ணிக்கிறோம். அவன் கொள்கையில கரெக்டா இருக்கிறான்,
மூழுது ஓதுறான். அப்ப அவுளியாட்ட போங்க, நீங்க அங்க கையேந்துங்க, அவங்க தருவாங்கன்னு சொல்லிட்டு ஓதுனான்னு வைங்க, அது சிறுக்குன்றலாம் அவனை. இவன் என்ன செய்யறான், தௌஹீதையே பிரச்சாரம் பண்ணிக்கிறான், மூழுது ஓதுறான். தௌஹீது நம்ம சிறுக்கையெல்லாம் கண்டிக்கக்கூடிய தர்காவில் நடக்கிற அனாச்சாரங்கள்லாம் கண்டிக்கக்கூடியவனா இருந்து கொண்டு மூழுது ஓதுறான். அப்படி ஆலிம்கள் இருக்காங்களா இல்லையா? அவன் எதனால ஓதுறான்? இதில் சிறுக்கு இல்ல, அர்த்தம் தெரியல. தௌஹீதுக்காரங்க நஜாத்துக்காரங்கிறவங்க பொய்யா சொல்றாங்க, நம்ம அதை நம்பனு அப்படி நினைத்து செஞ்சால் இவன் சிறுக்குல வருவானா? வரமாட்டான். அதே நேரத்தில் இப்படி சொல்றான், அர்த்தமும் தெரியும். ஏன் கேட்டா என்ன, ரசூலோட மன்னிப்பு கேட்டா என்ன, ரசூலோட நோய் நிவாரணம் கேட்கக்கூடாதா? இப்படி நின்று ஓதுறான். இது போதும் சிறுக்கு தான் சிறுக்கு. முழு ஓதுறவன்ல இவன் அதை செய்யலாம்னு சொல்றான். அந்த கருத்து இருந்துட்டு போத செஞ்ச என்னங்க ரசூலோட யார்கிட்ட கேட்கறது நாங்க அப்படின்னு பேசினான்னு வைங்க. இந்த 100 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 90 பேர் அப்படித்தான் போயிடுறோம். இந்த 10 பேர் தான் இது சேருவோம், புறக்கணிக்கிறது இல்ல. அப்படியான ஒரு நிலையில இது இந்த சிறுக்காக நாங்க சொல்லல, முன்னாடி விளக்கி இருக்கிறோம். இந்த சிறுக்கு என்பது மனசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்படி நிஜமாக அவன் வெளிப்படையான ஒரு பிரச்சாரத்தின் மூலமாகவும் செயல் மூலமாகவும் நான் இந்த கொள்கையில தான் இருக்கிறேன் காட்டினாலே தவிர அவனை சிறுக்கு அந்த 3 சிறுக்கும்போம் அதை ஓதுற எல்லாரும் சிறுக்கில் வரமாட்டான் என்றெல்லாம் நம்ம நினைஞ்சிருக்கிறோம், விளக்கி இருக்கிறோம். அதே மாதிரி சூனியத்தை நிறைய பேர் நம்புறாங்க. நீங்க கூட நிறைய பேர் நம்பியிருப்பீங்க. இவ்வளவு நுணுக்கமான ஒரு விஷயமெல்லாம் இருக்குது, இது அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா வர்ற தன்மையெல்லாம் அதுல இருக்குன்னு சொன்ன பிறகு பிடிபடிஞ்ச ஆட்களுக்கு அந்த சிந்தனையே வராம ரசூலுல்லாஹ் செஞ்சா ஹதீஸ்ல இருக்கு, அது இந்த அவங்க குர்ஆன்ல ஆய்வு இருக்கு, ஒண்ணும் இருக்கு. அவன் நினைக்கிறான் ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்க, இல்ல ஏன் செஞ்சா என்ன, இவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். அதுக்குள்ளது எப்படி சிறுக்கா இருக்குது, எந்த டீப்பான விஷயமும் தெரியாது. இது அல்லாஹ்வுக்கு போட்டியா வருதுங்கிறது தெரியாது. ரசூலுல்லாஹ் கிறுக்குன்னு சொல்றாங்கிறவன் விளங்காது. அவர் சொல்லக்கூடாதுன்ற வசனமும் அவனுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் பத்தி சொல்ல அந்த வசனம்லாம் அவனுக்கு தெரியும். அவனுக்கு என்ன தெரியும், புகார் ஹதீஸ் இருக்கு, ரசூலுல்லாஹ் சிகர் வச்சாங்கன்னு இருக்குது, அது மாதிரி நமக்கு வைக்கலாம். இப்படி நம்புறான்னு வைங்க, இவனை சிறுக்கு சொல்லுவீங்களா? இவனுக்கு சிறுக்க விளக்க நம்ம விடுபட்டுருவான். இவன் நினைக்கிறான் இந்த தன்மை இருக்குங்கிறது விளங்காம ரசூல் அல்லாஹ் இந்த கொடுத்துருக்காம இருக்குது, அது செய்யலாம் அல்லாஹ் சொல்றாம இருக்கு, அதனால ரசூலுல்லாஹ் செஞ்சு விட்டாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு செய்யறவன்லாம் சிறுக்கு வைக்கிறவன் ஆவானா? அப்படி ஆக மாட்டான். அப்படியான ஒரு நிறைய பேர் சிகர் நம்பக்கூடியவங்க இருக்கிறாங்க. அது யார் அதுல வருவான்னு கேட்டா, அல்லாஹ் கூட சொல்றோம், அல்லாஹ் போல வருதுலப்பா, இது என்னப்பா சொல்ற, குர்ஆனுக்கு நேர்மா வந்தா வந்துட்டு போதே, நான் நம்ப தான் இவன் தான் சிறுக்கலாம். யாரும் சிறுக்கில் உள்ளவன் கற்பனை எல்லாம் சொல்றனால நீங்க என்ன மெய்ங்கிற குர்ஆனுக்கு எதிராக பேசுறீடா அப்படின்னு சொன்னா என்ன செய்யுது, பேசினா என்ன உண்மையில் இருக்குதான் செய்யுது, இந்த வசனத்துக்கு என்ன சொல்றது அப்படின்லாம் மறுக்கிறான்னு வைங்க வசனங்களை. இவன் அதுல சிறுக்கில் ஒடியாந்துறான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தன்மை இந்த நம்ம எல்லாத்தையும் எடுத்து காட்டி இப்படி தன்மை அல்ல யாரும் கொடுக்கல, செவிப்புலன்ல அல்லாஹ்வை போல யாரும் இல்லை, பார்வையில் அல்லாஹ் போல யாரும் இல்லை. ஏன்னா அவன் என்ன விளங்கியிருக்கான்னா எல்லாத்துலயும் அல்லாஹ்வை போல நினைச்சா தான் சிறுக்கு, இது 1-2 தன்மையில் அப்படி இருந்தா சிறுக்கு இல்லைன்னு அவன் நினைச்சிருப்பான். அவனுக்கு சிறுக்கு விளங்காம இருக்கிற காரணம் சொன்னால் அறியாமல் இருக்கான்னு சொல்லலாமே தவிர அவன் சிறுக்கு நம்ம சேர்த்துட முடியாது. விலைக்கு சொல்றோம், இது எப்படிப்பா ஒரு தன்மை கூட இருக்க முடியுமா, அல்லா மாதிரி கேட்க முடியுமா, அல்லா மாதிரி யார் பார்க்க முடியுமா, அல்லா மாதிரி யார் செயல்பட முடியுமா, லம்யக்குள்ள குஃபோன் அதுல அடங்கிதான் இருப்பான்னு விலைக்கு சொன்னோன்னே அது கரெக்டா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த நான் சேர்த்தான் செய்வேன் அப்படின்னு அவன் சிறுக்காயிடுவான். இப்படி இது தெரியலைங்க. இப்ப நீங்க எல்லாம் அப்படித்தானே இருந்திருப்பீங்க. முக்கால்வாசி பேர் நீங்க சிகரை நம்புனீங்க, சிறுக்கு நம்புனீங்க, எல்லாம் சிறுக்கு எதிர்க்கிற ஆளுங்க தான். சிறுக்கு எதிர்த்து போராட்டம் பண்ண சகோதரர்கள் தான் சிகரை நம்புனாங்க. அது விளக்குறோம், இது அப்ப நீங்க எந்த சிறுக்கை எதிர்த்து அது இதுலயும் தானப்பா இருக்குது, ஆமா வேணாம் அப்ப விளங்கிட்டோம். அப்ப நம்ம நேற்று சிறுக்கா வச்சோம் இல்ல, விளங்காமல் இருந்தோம். அப்படியானவர்கள் உலமாக்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. அது உள்ள எல்லாம் போகாம ரசூலுல்லாஹ்க்கு சிகர் வச்சு அது தாண்டி வரவே மாட்டான், விவாதத்துக்கு சர்ச்சைக்கு போறது இல்ல. ரசூலுல்லாஹ்க்கு சிகர் வச்சுட்டாங்க, நமக்கு வைக்கலாம், யார் வேணாலும் வைக்கலாம். ஓ இந்த சூறா இதுதான் இறங்குச்சு, சிகர் 3 முடிச்சு அது அப்படின்னு முடிஞ்சு வச்சுக்கிட்ட குர்ஆன் இருக்குது, புகாரில் இருக்கு, அறியாமல் இருக்கான். இவன் ஏதோ மார்க்கத்திலே இருக்கு நினைச்சு அங்கீகாரம் இருக்குன்னு நினைச்சு செஞ்சானா சிறுக்குல வருவானா? அந்த மாதிரி தான் சவுதி உலமாக்கள் எடுத்துக்கொண்டாலும் இப்படி டீப்பான விஷயங்கள்லாம் சொல்லி மறுத்தாண்டு வைங்க. இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள் சொன்னால் நாங்க அப்படி சொன்ன உலமா ஒருத்தர் தெரிவாரையானால் அவருக்கு பின்னாடி சொல்லக்கூடாது. அவர் அதெல்லாம் கண்டுக்கிற ஆய்வுக்கு போகாம அவர் போனாலும் தொழுவிச்சார் வந்தார். இன்னும் சொல்ல தொழுவிக்கிற ஆலிம்கள் இருக்காங்களே சகோதரி எல்லாம், அவங்களும் ஆய்வாளர்கள் கிடையாது, நல்ல விளைக்கணும். குரல் உள்ளவர்கள் தொழுவிக்க வைக்கிறாங்க, ஆய்வாளர்கள் வெளியே இருப்பாங்க, ஆய்வு செய்யறவர்கள் தனியா இருப்பாங்க. நல்ல குரல், இனிமையான குரல் இருக்கு, அவரை விட்டுருவாங்க. அவர் எதையா ஆராய்ச்சி பண்ணி பாது பண்ணி நூல் எழுதி இது சிறுதான் சொல்லி அவர் வாதம் பண்ணி இங்க கேள்விப்பட்டது இல்லை. ஓதி தொழுவிக்கிறார், கிராத்து வர அளவுதான். இவங்க குரல் நல்லா இருக்குன்னு தொழுகி விட்டுருக்காங்களே தவிர இவங்க குர்ஆன் ஆராய்ச்சி பண்ணி இத்தனை புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களா இருந்தால் தான் ஆய்வில் இருப்பார்கள்.
குர்ஆன் லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க, இனிமையான குரலா இருக்குது, கேட்க நல்லா ஓதுறாரு அப்படிங்கிறதுக்காக வைத்திருக்கிறவர்களுக்கு என்ன கருத்தில் இருக்கிறான்னு நமக்கு தெரியாது. அவர்கள் ஏதாவது புஸ்தகம் ஆர்டிகல் போட்டாலும் தெரியும். உலமாக்கள் யூனிவர்சிட்டியில படிச்சு கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு கருத்து இருக்கும், ஆய்வு இருக்கும். அப்ப அந்த மாதிரிலாம் தெரிஞ்சு இவர் இதுக்கு நியாயப்படுத்தி பேசக்கூடியவர் என்று ஒருவரை பற்றி தெரிந்தால் அவர் அங்கே தொழுவித்தால், சவுதியை தொழுவித்தாலும் நம்ம தனியாக தான் தொழ வேண்டும். ஷிர்க் வைக்கிறான்னு தெரிஞ்சா நம்ம என்னன்னு கேட்டா, ஷிர்க்கை பொறுத்த வரைக்கும் தெளிவான ஆதாரங்கள் ஷிர்க்குக்கு இருந்தாலே தவிர ஒரு ஆளை பத்தி ஷிர்க்குன்னு சொல்லிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷிர்க்குன்னு சொல்றதா இருந்தால் தெளிவான குஃபராக இருக்க வேண்டும், அதுக்கு உங்கள்ட்ட புர்ஹான் ஆதாரம் இருக்க வேண்டும். சும்மா எடுத்தவனுக்கு கூர்ந்து கூடாது. தெல்ல தெளிவா ஆமா ரசூலுல்லாஹ்வை வீழ்த்த முடியும், மனிதனும் அல்லாஹ் போல செயல்பட முடியும், அந்த சக்தி இருக்கிறது அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணக்கூடியவர் உங்களுக்கு தெரிய வருமையானால் அது சவுதியில் இமாமா இருந்தா என்ன, வேற எங்க இமாமா நமக்கு என்ன, நம்ம புறக்கணி தான் செய்வோம். ஆனால் இப்ப தொழுவிக்கிற ஆட்கள் அந்த ஆய்வாளர்கள் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவங்க நல்ல இனிமையை ஓதக்கூடியவர்கள், அவ்வளவுதான். அவங்கள்ட்ட என்ன கருத்து நமக்கு தெரியலன்னா நல்ல வச்சுட்டு போயிருங்க. இன்னார் இந்த கருத்துல இருக்கான்னு தெரிய வந்துச்சுன்னு சொன்னா ஷிர்க்க வச்சிருங்க. அப்படி இல்லாத வரைக்கும் என்ன மூமின்னு சொல்லிக்கிறான மூமின் தான், அவ்வளவுதான். ஷிர்க்குடைய காரியம் வெளிப்படும் போது அவனை ஷிர்க்குன்னு சொல்லுங்க. இப்படிதான் நம்ம ஒரு நிலைப்பாட்டை வச்சிருக்கோம். அந்த வகையில சவுதி உலமாக்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இணை கற்பித்தார்களே ஆனால் அது கன்ஃபார்மா இவ்வளவு தெரிந்த பிறகும் இவ்வளவு ஆதாரங்களை முன்வைத்த பிறகும் ஆமா கரெக்ட் தான் என்று சொல்வார்களே ஆனால் அது ஷிர்க் தான். இந்த ஆதாரங்களை கண்டுக்கிறாங்க, அவன் புகார்ல இருக்கான் ரசூலுல்லாஹ் செய்வாங்க, நாங்க நம்புறோம், அப்படி போயிட்டு இருக்கான். இது ஒரு கேட்கல, இந்த செய்தியை சிந்திக்கவே இல்லை, இவனை ஷிர்க்குன்னு சொல்ல வேண்டிய அறியாமல் இருக்கலாம், வழிகேட்டில் இருக்கிறோம், அறியாமல் இருக்கான்னு சொல்லிட்டு போகணும். இப்படியாக ரெண்டாக பிரித்து தான் நம்ம மூணுதுக்கும் சொல்லி இருக்கிறோம். இந்த சூனியத்துக்கு தான் சொல்றோம், பிரித்து பார்த்து புரிஞ்சுக்கணும்.